தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்காக செயல்பட்டு வரும் அரசு விடுதிகள் அனைத்தும் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பள்ளிகளில் சாதிய மோதல்களை தடுக்க பள்ளியின் பெயரில் சாதி இருக்கக்கூடாது என்ற நீதிநாயகம் சந்துருவின் பரிந்துரைகளை தமிழக அரசு நன்கு பரிசீலித்ததாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்கால சமுதாயத்தை ஒரு சமத்துவ சமூகமாக உருவாக்கும் நோக்கில் பல்வேறு சாதி சமய பிரிவுகளின் பெயர்களின் கீழ் செயல்பட்டு வரும் மாணவர் விடுதிகளின் பெயர்களை மாற்ற அரசு முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதன்படி பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், சிறுபான்மையினர், ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளி கல்லூரி விடுதிகள் சமூக நீதி விடுதிகள் என்று பொது பெயரால் இனி அழைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விடுதிகளுக்கு புதிய பெயர் சூட்டப்பட்டுள்ளதே தவிர மாணாக்கருக்கான உரிமைகள், சலுகைகள், உதவிகள் அனைத்தும் அப்படியே தொடரும் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலினின் இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், இன்றைய திராவிட மாடல் அரசின் தொடக்க புள்ளியான நீதி கட்சி அன்றைக்கு சென்னையில் திராவிட சங்க விடுதியை உருவாக்கியது. அதை அடியொற்றி பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு அரசு துறைகளின் கீழ் உருவாக்கப்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான விடுதிகளுக்கு வரலாற்று சிறப்புமிக்க பெயர் மாற்றம் செய்துள்ள முதல்வருக்கு நன்றிகள் என சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். பள்ளி கல்லூரி மாணாக்கர் விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என முதல்வர் அறிவித்துள்ளதற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை காணலாம். முதல்வர் ஸ்டாலினின் அறிவிப்பை வரவேற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், சமத்துவமே இலக்கு என்ற வழியில் ஆட்சியை நடத்தி செல்லும் திமுக அரசு மற்றும் முதல்வருக்கு நன்றி என தெரிவித்துள்ளார். சமத்துவமே இலக்கு, சமூக நீதியே வழி என்கிற அடிப்படையில் இந்த ஆட்சி நிர்வாகத்தை செம்மையுற நடத்தி செல்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறோம். இந்த அறிவிப்பை வரவேற்கிறோம். சமூக நீதி என்றால் என்ன என்று விளக்கம் சொல்லிவிட்டு பிறகு சமூக நீதி விடுதி என பெயர் வைத்து அழைக்கலாம் என திமுக அரசுக்கு சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக நீதி, சாதி ஒழிப்பு எல்லாம் வெறும் சொல்லாடலாகவே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக நீதினா முதல்ல என்னன்னு விளக்கி சொல்லிட்டு அப்புறம் சமூக நீதி விடுதிகள் என்று அழைப்பதில் எங்களுக்கு ஒரு இது இல்லை. ஏன் அது சமூக நீதின்னு வெறும் சொல்லாடலை மட்டும், சாதி ஒழிப்பு சமூக நீதியெல்லாம் வெறும் சொல்லாடலாக மட்டும் இருக்கே, இப்படி வெற்றி சொல்லாகவே இருக்கே 60 ஆண்டுகளா இப்படி. ஆனால் ஒரே வீட்டுக்குள்ள 2 முதன்மை அமைச்சர், முதல்வர், துணை முதல்வர் 2 பேர் ஒரே வீட்டுக்குள்ள. அவங்க அப்பா ஐயா கருணாநிதி இருக்கும்போது இவர் துணை முதல்வர், இவர் முதல்வராக இருக்கும்போது மகன் துணை முதல்வர். இது என்ன சமூக நீதி? சமூக நீதி விடுதிகள் என பெயர் மாற்றம் தொடர்பாக பேசிய மத்திய அமைச்சர் எல் முருகன், வெறும் பெயரை மட்டும் மாற்றினால் எல்லாம் மாறிவிடுமா என கேள்வியை முன்வைத்துள்ளார். அது SC/ST ஹாஸ்டல்ல ஒரு மாணவர் படிக்கிறான்னா அவன் அதை விட ஒரு கொடுமை வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கொடுமை இருக்கிற ஹாஸ்டல்களில் சும்மா பெயரை மட்டும் மாற்றிட்டா ஆகுமா? நான் கேட்குறேன், முதலமைச்சராகட்டும் அல்லது துணை முதலமைச்சராகட்டும், ஏதாவது ஒரு ஹாஸ்டல், இத்தனை மாவட்டத்துக்கு போறாருல்ல, ஒவ்வொரு ஊருக்கும் போறாங்கல்ல, அந்த ஹாஸ்டலை போய் பார்த்துருக்குறாங்களா? சும்மா பேர் மாத்துறதுனால ஒண்ணுமே நடக்காது. விளம்பர ஆசைக்காக விடுதிகளின் பெயரை முதல்வர் ஸ்டாலின் மாற்றியுள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாணவர் விடுதிகள் இடிந்து விழும் அவல நிலையில் இருக்க தனது விளம்பரத்துக்காக செலவிடுவதில் 1 விழுக்காடு கூட மாணவர்களின் நலனுக்காக திமுக அரசு செலவிடவில்லை எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.